அது என்னமோ தெரியல டாடி. அவனுக்கு ஒவ்வொரு லாரியும் டிராக்டரும் வச்சு அழுற அளவுக்கு கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்துடுறாங்க. பக்கத்து வீட்டில் எவன் கூட எவன் போனாங்க, எதிர்த்த வீட்டில் அவங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டாங்களா, பக்கத்து வீட்டில் மாமியார் மருமக சண்டை போட்டாங்களா, எதிர்த்த வீட்டில் புதுசாக பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துதா, ஓடி போச்சா, ஓடலையா, வந்துதா, வரலையா, இந்த கதை தாங்க மும்முரமாக நடக்குது. அவங்க வீட்டு குடும்பத்தில் அல்லல்ல குறையாது, அப்படி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி ஓரம் வச்சிடுறாங்க. இந்த கதை தான் அதை விட இன்னொன்று பாருங்களேன். நம்ம பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி ஒரு பஞ்சத்தில் எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, கிழிஞ்ச துணிலாம் இப்போ யார் போடுறாங்க, அதை விட்டுருவேன். ரொம்ப ஒரு மாதிரி டல்லான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு மாதிரி போனோம்னா பார்த்தியா அப்படின்னு இருக்காங்க. அதே ட்ரெஸ்ஸை நல்லா பளீர்னு இருக்க மாதிரி போட்டு போனோம்னு வச்சுக்கேன், வாழை பார்த்தியா. ஆக மொத்தத்தில் நல்லா இருக்கக்கூடாது, எப்படியுமே இருக்கக்கூடாது. அவங்கள பொறுத்தவரை நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்றதுலாம் இல்லை, நீ இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஜென்மங்க உங்கள் வீட்டை சுற்றி இருந்ததுன்னா அந்தங்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் இருக்காங்க, என்னால் பேர்லாம் சொல்ல முடியாது. உங்களால் முடிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க, சரியா?